அங்கே 2 பெரிய ஆபீஸ், அங்கே தேடுவார்கள். ஆளை கிடைக்காது. தலைமறைவு, சென்னையிலே தலைமறைவு. கையில் கிடைச்சா அப்பளம் போல பொடிச்சிருவாங்க. அப்போதான் என் மனைவி சொன்னாள், செத்துருவோம், இவ்வளோ பெரிய கடன்களை நம்மளால் அடைக்க முடியாது, நீ பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு, ஏமாந்து போச்சு, பணத்தை இழந்து போயாச்சு, இனி ₹1 சந்திக்க முடியாது, செத்து போயிடுவான். நான் பயந்தேன் என் மனைவியை குறித்து, இவன் செத்தே போயிடுவா போல இருக்கு, அவன் ஓடி போயிடுவான்னு சொன்னேன். ஓடி போன இடம் சொந்த ஊர். உற்சாகமா கையை தட்டுங்க. ஆவடியிலிருந்து ஓடின ஓட்டம் சென்னை கடையாளுக்கு. ஆனாலும் சாவு கிட்ட நெருங்க தேவன் அனுமதிக்கவில்லை. ஒவ்வொருத்தன் கடனுக்கு வேண்டி சாகிறான், தன்மானம் போச்சுன்னு சாகிறான். இயேசு இல்லைன்னா சாவுங்க. இயேசு இருக்காருன்னா எனக்கு ஒரு வழியை காட்டுவார். அவர் சொல்றாரா, ஏசாயா 43:19, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளை உண்டாக்குற தேவன். அவாந்தரம் காடு, மனுஷனே போக முடியாது, உனக்கு ரோடே போட்டு தரேன் ஐயான்னு சொல்றாரு. கையை தட்டலாம். ஒரு சொட்டு தண்ணீர் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, ஆறுகளை உண்டாக்குற தேவன், உனக்கும் ஆறுகளை உண்டாக்கி தருவேன். ஆகவே தேவனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க விசுவசித்தால் மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாமா? ஹல்லேலூயா. வாழ்க்கையில எல்லாருக்கும் துக்கம்தான். இங்க நெத்திரவளையில் ஒரு ஊழியக்காரர் என்னட்ட பேசுறாரு ஃபோனில். ஊழியக்காரர் விசுவாசி. உங்கள் டிவியை பார்ப்போம் பிரதர். உடனே அந்த அம்மா சொல்லுது, பக்கத்தில் இருந்த அம்மா சொல்லுது, இந்த நாயோட பேசுகிறவன் நீ ஒரு மோசமான நாயாக தான் இருக்க முடியும்னு. சிஸ்டர் புரியுதா உங்களுக்கு? பாட்டு பாடின சகோதரி, இந்த நாய்கிட்ட பேசுகிறா இருந்தால் நீ அதோட பெரிய நாயாக தான் இருப்பேன்னு. அங்கே பேசுகிறது எனக்கு கேட்குது. புருஷன் ஒரு நாய் என்று சொல்லுகிறாள், அந்த நாயோட பேசுகிறது நான் பெரிய நாயா? பிரதர் அவ எப்பவும் அப்படித்தான். அவரும் வாழ்ந்துட்டு தானே இருக்காரு குடும்பத்தில். எங்கே சண்டை இல்லை, எங்கே சச்சரவு இல்லை. சண்டையும் சச்சரவையும் ஏற்படுத்துவது பிசாசை தவிர தேவன் அல்ல. ஆனால் பிசாசு உள்ளே வந்தா உங்களை அழிப்பான், ஆண்டவர் உள்ளே வந்தா உங்களை மீட்பார். உச்சமா கையை தட்டு. ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. துக்கம் வருவது துவண்டு போகாமல், துக்கம் வருவது கர்த்தருடைய கல்வாரி சிலுவையை பாருங்க, அவர் காயம்பட்ட கரங்களை பாருங்க, உங்களுக்கு அடிக்கப்பட்ட தேவனை பாருங்க. அப்பொழுது நமக்கு வாழ்வதற்கு வைராக்கியம் வரும், சாத்தான் ஓடி போவான். ஹல்லேலூயா. சிஸ்டர் நீங்க சொல்ல வந்த வசனத்தை சொல்லுங்க, முடிச்சிருவோம். உடனே பைபிள் எடுத்து உடனே பிரித்து, ஏன் ஏற்கனவே பிரித்து வச்சுருந்தா என்ன செய்யும்? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாக தோன்றுகிறது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்த உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ இப்பொழுது என்னுடையவளாய் இருக்கிறாய். சத்தமா இன்னொருவர் வாசிப்போம், சேர்த்து வாசிங்க. நீங்க நிறுத்துங்க சிஸ்டர், வாய்ஸ் கேட்கட்டும். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாய் இருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ
அல்லேலூயா. பாருங்க, யாருக்கும் வேண்டாமா தூக்கி எறியப்பட்ட ஒரு குழந்தை கால் மிதிப்பட்டு சாக வேண்டிய நிலையில் வழி ஓரம் கிடக்கிறது. கர்த்தர் கடந்து வருகிறார், பிழைத்திரு என்று சொல்லுகிறார். ரெண்டாவது என்ன சொல்லுகிறார்? அதோட விடல அவர் அந்த குழந்தை நிர்வாணமாக இருக்கிறது என்று கருதி, அது ஒரு பருவ காலம், ஒரு குளிர்காலம். ஐயோ, இந்த குழந்தைக்கு இப்பொழுது வஸ்திரம் தேவை என்பதை அறிந்து அவர் தன்னுடைய வஸ்திரத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்து நிர்வாணத்தையும் மூடுகிறார், குளிரையும் மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லாமல் நிர்மாணமாக இருக்கலாம், உங்கள் வங்கிகள் எல்லாம் ஜீரோவாக இருக்கலாம், உங்களுடைய வருமானம் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொளுத்த ஆட்டுக்கடாக்களை போல உங்களை செழிக்க வைத்து உங்களை என்னுடையவர்களாக நான் மாற்றுவேன் என்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். உற்சாகம் அவருக்கு ஒரு அல்லேலூயா. சந்தோஷம் அவர் அல்லேலூயா. ஆர்ப்பரித்தோர் அல்லேலூயா. ஜெயம் தருகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா. இன்னும் ஒருவர் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து கோவப்படாதீர்கள். இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை சொல்லலாம், யாராவது சொல்லலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வேத வசனம், 13வது வசனம். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பே மெல்லிய புடவை பட்டும். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையல் ஆடையுமாக இருந்தது. அலங்கார ட்ரெஸ்ஸாக இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாய் ராஜ்யத்தை சுதந்திரித்தும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். இதில் என்ன சொல்லுகிறாருன்னா, ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ளுவோம். தேவன் எல்லா வசதியும் கொடுக்குறார். உடனே என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ்ஸை எப்படி மாற்றுவாங்க? மெல்லிய அலங்கார வஸ்துக்களாக மாற்றுவார்கள். அல்லேலூயா. கீழே படித்தா அது வேறு மாதிரி போயிடும். அல்லேலூயா. ஆகவே அந்த லெவலுக்கு இப்போ போக வேண்டாம். ஆகவே ஒரு ஒழுக்கம், தேவன் எல்லாம் கொடுத்திருந்தாலும் ஒழுக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு வைக்கிற பேர் வேசி. புரியுதா? பண்பாடு இல்லைன்னா உங்களுக்கு வைக்கப்படுகிற பேர் வேசித்தனம். அது ஆணாகிலும் பெண்ணாகிலும் அப்படி தான். வேசிக்கல்லன் வேசி. ஆகவே நாம் எப்பொழுதும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியான உடைகளையும் நம்ம போட வேண்டும். அல்லேலூயா. ஒழுக்கமான எல்லா ராஜ்யத்தையும் அவர் நமக்கு தருவார். எல்லா வசதியிலையும் தந்த பிறகு நம்ம பின்னிட்டு போகக்கூடாது. தோணுன மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். வாழலன்னு சொன்னால் சாலமன் அடித்த தேவன் உங்களையும் அடிக்கிறதுக்கு அவர் சர்வ வல்லவர். தாவீது அடித்த தேவன் உங்களுக்கும் அவர் சர்வ வல்லவர், உங்களையும் அடிப்பார். அல்லேலூயா. வேத பிரமாணத்தை புறந்தள்ளக்கூடாது. சுத்தம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், பண்பாடு வேண்டும். இவைகள் இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும், பரிசுத்தமாக இருக்க முடியும். பரிசுத்தம் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். இதில் எது குறைபட்டு இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி எங்களை, தாம்பரத்தில் இருந்த ஒரு சகோதரி எங்களை சென்னைக்கு அழைத்திருந்தார்கள். ஊழியர் சம்பந்தமாக இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமாக அழைத்திருந்தார்கள். நாங்கள் சென்றோம். நாங்கள் சிரமப்பட்டு தான் கடந்து போகிறோம். அந்த சகோதரி 16 சர்ச் வச்சுருக்காங்க. 16 சர்ச்சு. தாம்பரத்தில் ஏகப்பட்ட சர்ச்சு. ஆனால் படப்பையில் ஒரு சர்ச்சு. படப்பையெல்லாம் அன்றைக்கி ஒன்றும் போக மாட்டான். இவங்க தான் முதல்ல சர்ச்சு கட்டியிருக்காங்க போல இருக்குது. அப்படி ஆங்காங்கே சர்ச்சுகளை கட்டி வச்சுருந்துருக்காங்க. 16 சபையிலையும் 16 பாஸ்டர் வச்சுருக்காங்க. ஏன்னா அப்பாவும் பாஸ்டர், ஆகவே இவங்களும் அதை லீட் பண்ணி நடத்துகிறாங்க. நாங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். அப்புறம் சொன்னாங்க இன்னும் லாட்ஜுக்கு வாருங்கன்னு. அடுத்த லாட்ஜுக்கு போனோம். அடுத்து இன்னொரு லாட்ஜுக்கு வாங்கன்னாச்சு. அடுத்த லாட்ஜுக்கு போனோம்.
அதுக்கப்புறம் 3ஆவது லாட்ஜை சொன்னாங்க, நான் இங்கே இருக்கிறேன், இங்கே வாருங்கன்னு. அவர் வாழ்க்கையை வெறுத்து போய் மணி 2 ஆச்சு, தேடி பிடிச்சி. அங்கே போனால் பெரிய கட்டுறான், இதில் எத்தனா 14th ஃப்ளோரில் வாருங்கன்னாச்சு, லிஃப்ட் வரையும். அப்புறம் லிஃப்டெல்லாம் நமக்கு என்னது கொஞ்சம் நடுக்கம், எனக்கு உண்மையை தான் சொல்லணும். அப்புறம் லிஃப்ட்டில் நம்ம எதையும் ஏற மாட்டோம். ஆனால் பெரிய விஐபியில் முன்னாடி போனால் பின்னாடி போயிடுவேன். இதுதான் சம்பவம். அப்புறம் நாங்கள் போல் நீங்கள் கீழே வாங்க சிஸ்டர்னா கீழே வந்தா, வேறு வழி இல்லாமல் கீழே வந்தாச்சுன்னா அவன் நல்ல ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கா, நல்ல ஒரு சட்டை போட்டிருக்கா, சட்டையில் 2-3 பட்டனை காணும். பெண்களுக்கு 3 பட்டன் இல்லைன்னா, ஒரு பெண்ணுக்கு 3 பட்டன் இல்லைன்னா கதி என்ன? கொஞ்சம் ஓட்டை இருந்தாலே ஒளிஞ்சு பார்க்குறதாக எங்களை மாதிரிப்பட்ட ஆள்களுக்கு வேலை. அதெல்லாம் உண்மை. 3 பட்டனையும் போட்டு நிற்கிறா. ஏன்னா முன்னாடி இவ 16 சர்ச்சு வச்சுருக்கிறா. அப்போ என்ன செய்யணும்? இந்த வசனம் தானே பொருந்தது. மெல்லிய வஸ்திரத்தை போடுறா, கண்ணாடி மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறா, அங்கே எல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரிய வருது. அவள் 16 சபைக்கு நான் பாஸ்டர் எல்லாம் லீட் பண்ணி நடத்துகிறேன்னு சொல்கிறான். வாயில் நுனியில் இங்கிலீஷ், ட்ரெஸ்ஸில் அசிங்கம் தானே. நீ அமெரிக்கா தானே, பிரிட்டன் தானே, நீ பண்பாடு இல்லையே. தமிழ்நாட்டில் பிறந்தவள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், பண்பாடை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் வீதியில் போனால் கையெடுத்து கும்பிடுவாங்க, அதான் தமிழ்நாடு. வெளிநாட்டில் போனால் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மவுஸ் அதிகம். அதை காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் முன்குறித்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள் அசிங்கமாக வாழக்கூடாது, இருக்கவும் கூடாது. உற்சமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அவை தவறு யார் செய்தாலும் தவறு தான். அல்லேலூயா. ஆகவே ஒழுக்கம் மிகவும் நமக்கு மேன்மையான ஒரு காரியம். பண்பாடு மிகவும் ஒழுக்கமான காரியம். நீங்கள் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை ஆனால் அடுத்த உபவாச கூட்டம் வரைக்கும் வாசிங்க. நீங்கள் திருந்தறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எச்சரிப்பு நிறைய இருக்கிறது, அவருடைய கோபம் இருக்கிறது. அவருடைய உக்கிரத்தை ஊற்றினா யாரும் தாங்க முடியாது. இரும்பையும் தகடையும் வானொலியில் போட்டு உருக்குவது போல் உங்களை உருக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உருக்கிடுவார், கசக்கிடுவார், தப்பு பண்ண அடிப்பார். இப்போ வீணிலே வழங்காதிருப்பாயாக வேதவசனம் யாத்திராம 27. வீணிலே வழங்காத திருந்தாத கழுதைகளுக்கு நீ ஒன்றும் சொல்லாதேன்னு சொல்லுவார். அப்படி சொன்னால் ஒன்றைத்தான் அடிப்பேன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் திருந்தலைன்னா என்னையாக்க அடிக்க போகிறாரு. எது வேண்டாம் நீங்கள் தீர்மானிங்க. அது வேதவசனம் பைபிளில் இருக்கிறதான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் திருந்திருங்க, எச்சரிக்கையாக இருங்க, உத்தமத்தோடு இருங்க, ஏமாந்து போகாதீங்க, ஏமாறாமல் இருங்க, புத்திசாலித்தனமாக இருங்க. நமக்கு மனிதனை விட விலங்குகளை விட ஒரு அறிவு இருக்கிறது. என்ன அறிவு இருக்கிறது? பகுத்தறிவு, பகுத்து அறியும் அறிவு. அந்த அறிவை பயன்படுத்துங்க. இங்கே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா எந்த பேய்கள் வந்தாலும் வாழலாம், எந்த பிசாசு வந்தாலும் வாழலாம், எந்த வைக்கிற தோப்பு வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை பிடித்து வாழலாம். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஒரு குழந்தையாக நம்மை ஏற்றுக்கொள்வார். யாருக்கும் வேண்டாத ஒரு தீட்டான பிள்ளையாக இருந்தாலும் அவர் அணைத்துக் கொள்வார். நீ பாவ சேற்றில் விழுந்து கிடந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து கழுவுறதுக்கு அவர் சர்வவல்லவர். அதான் அவருக்கு பேர் இரக்கமுள்ள தேவன். நீ 1000 பாவம் செய், நீ ஆண்டவரை தேடு, அவர் உன்னை பிடிச்சிடுவார். நீ என் பிள்ளைன்னு சொல்லுவார். விற்கிற தோப்பில் பைத்தியமான பையன் விற்கிறதுக்கு தான் சொந்தக்காரன், பூஜையே போடுறாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லலை, நீ என் மகன் என்று சொன்னார். சுகர் வியாதியினாலே சகல உறுப்புகளும் சேதமடைந்த ஒருவன் சார கிடக்கிறான்னு தெரிந்த பொழுது என்னை தூங்கோடாமல் துரத்தி ஊழியம் செய்ய வைத்து அவனை காப்பாற்றின தேவன். பாருங்க, மாற்று மதத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே கடவுள், ஒரே இயேசு நம்முடைய தெய்வம். அந்த தேவனுக்கு எழும்பி நின்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எழும்பி நின்று அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர், இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே
தாக உள்ளோரே வாரும் என்றார். தாகத்தோடு வரும் தாகமுள்ளோரே வாரும் என்றார். தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, இன்றைக்கும் நமக்கு எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை தந்து தேவன் நம்மளை மகிழச் செய்வார். உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல உங்கள் வீடுகளில், உங்கள் உள்ளங்களில், உங்கள் இருதயங்களில், உங்கள் ஸ்தாபனங்களில் வந்து தங்கட்டும். தகப்பனே, நன்றி சொல்லுவோம் கர்த்தருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி 2 வரியை பாடுவான். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம் உண்டு. வருகின்ற டிசம்பர் மாதம் புதிய பில்டிங்கில் 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை 2 நாள் நடக்கும். 24ம் 25ம். அதில் பாடல் போட்டி உண்டு, நடன போட்டி உண்டு. கடந்த வருடத்திற்கு முன்பாக ஒரு வருடம் கலங்குகிறேன் என்ற பாடலுக்கு நடன போட்டி அறிவித்து 1 பவுன் தங்க நகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.